ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு நான் நல்லது செய்வேன்ற எண்ணத்தோட இந்த வராகி அம்மாவின் கைகளை தொட்டு விட்டாய் தானே. இதோ இப்போதே நீ நடக்கவே நடக்காதுன்னு நினச்சி வருத்தப்பட்ட விஷயத்தை உனக்காக நடத்தி கொடுக்க தயாராயிட்டேன். இன்னும் சரியாக 6 நாளுக்குள்ள உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் விதமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீ எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாறு. எப்போதும் உன் கவனமும் சிந்தனையும் என்னை நோக்கி மட்டும் இருக்கட்டும். நீ என் மேலே வச்சிருக்க பாசத்துக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்தே உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடும்படியும் உன் வாழ்க்கை இன்பமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் மனசில் நீ எப்போதும் நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோடு இருந்தாலே அது கண்டிப்பாக உன்னை உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த வராகி அம்மா உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து பேரும் புகழும் பெரு வளர்ச்சியும் உண்டாகும்படி செய்ய போகிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை உயரத்துக்கு கொண்டுட்டு போய் உன் வாழ்க்கைக்கான நல்ல முன்னேற்றத்தையும் நான் தரப்போகிறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன்னை ஊக்கப்படுத்தி வழிநடத்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கருணை நிறைஞ்ச உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த வராகி அம்மாவின் கைகளை பிடிச்சிக்கிட்டு தைரியமாக இருந்தீனா இன்னும் சரியாக 6 நாளில் விதி சதி எல்லாத்தையும் முறியடிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். எது உன் வாழ்க்கையில் விளையாட நினச்சாலும் அதை தட்டி விட்டுட்டு உனக்கு தடையாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் உடைச்செறிஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு இருக்கும் கர்ம வினைகள் அனைத்தும் தொலைந்து போகும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. கர்ம வினைகள் என்னதான் உன்னை சூழ்ந்து வந்தாலும் உன்னை சுழன்று அடித்தாலும் நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். உன் செயல்கள் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய வெற்றி நிச்சயம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கையை நீ என்னிடம் ஒப்படைச்சிருக்கும் போது கண்டிப்பாக நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உன்னை சுற்றி இருக்க வினைகளும் சதிகளும் பதறி ஓடும்படியும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் செல்லமே. வராகி அம்மா, என் வேலைகளை எல்லாம் நான் நல்லா சரியாக செய்யணும், என் கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து பொறுமையாக நேர்மையாக நான் வாழணும்னு நீ என்னிடம் கேட்ட உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன். முதல்ல உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் என்கிட்ட சொல்லு. எதை எப்படி நடத்தி முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உள்ளத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். நீ எப்போதும் சந்தோஷமாக வாழணுங்கிறத தான் நான் பார்க்க ஆசைப்பட்றேன். அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாமல் வேதனைப்படாமல் நீ வெற்றியை எதிர்கொள்ள தயாராகு. சின்ன சின்ன சந்தோஷங்களிலேயே சிக்கிக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையை மாற்றி அழைக்கும் அளவுக்கு உனக்கான முயற்சிகளை செய்ய பழகு. உனக்கு நிலையான நிம்மதியான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷம் எந்த விதத்திலும் உன்னை தடுத்து நிறுத்தவோ தோக்கடிக்கவோ விட்டுறாது என் செல்லமே. மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் எல்லாமே உனக்கான பயிற்சியும் உனக்கான அனுபவம் தான். சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையவே நான் சந்தோஷமாக மாற்ற தான் போகிறேன். அது வரைக்கும் மனசை போட்டு குழப்பிக்காமல் அமைதியாக இரு. உன் வாழ்க்கையை உயர்த்த நான் கெடு குறைத்து விட்டேன் அல்லவா. இன்னும் சரியாக 6 நாட்களுக்குள் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுத்து நல்ல ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும்படி எதிர்கால வாழ்க்கை ஏற்ற மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் உண்மையான முகம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு தானே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் நீ தெளிவான முடிவெடுக்க தயாராகு. உனக்கு சலிப்பாக வெறுப்பாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் சரியாகி நீ செழிப்பாக செல்வ வளத்தோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்க கற்பனை பிம்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாலே கண்டிப்பாக உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உனக்கு மன பலத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ ஆள் மனசில் போட்டு வச்சிருந்த பயங்கள் எல்லாமே இப்போது வெளிப்படையாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. முதல்ல இந்த பயத்தை தூக்கி எறி.
இல்லாட்டி இந்த பயம் உன்னை காலப்போக்கில் அழிச்சிடுமே செல்லமே. என்ன நடந்தாலும் எதுக்கும் பயப்படாம நீ வாழ்க்கையை தைரியமாக வாழ ஆரம்பிச்சினா உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நேர்மறை சிந்தனைகளுக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கஷ்டத்தையும் உன் வாழ்வில் இருக்கும் தடையையும் பிரச்சனையும் இந்த யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டினா உன்னை பெருசாக விமர்சிப்பாங்க, தூக்கி எறிஞ்சு தூரமாக தூக்கி போடுவாங்க. ஆனால் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஆத்மார்த்தமாக மனசார உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்னதான் உன்னை விமர்சித்தாலும் என்னதான் உன்னை குறை சொன்னாலும் நீ அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறாயே தவிர உன்னை விமர்சிக்கிறவங்க யாரையும் பழி வாங்கணும் பழி தீர்க்கணும்னு நினைக்கவே இல்லை. அதனால தான் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீ மற்றவர்கள் சொல்லும் விமர்சனங்களை எல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு கவலைப்படாதே. யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற வைராக்கியத்தோட உறுதியாக இரு. வயதானாலும் உழைக்கக்கூடிய மனசு இருந்தா உழைக்க முடியும், சாதிக்க முடியுன்ற அந்த தைரியமும் தெம்பும் நம்பிக்கையும் மனசில் இருந்தா உன்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நடக்காது கிடைக்காதுன்னு நினச்ச விஷயத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ மற்றவங்க விமர்சனத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி போக தயாராகி என் செல்லமே. சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது அதை பற்றி ரொம்ப அதிகமாக யோசித்து உன்னை நீயே சோற விட்டுறாதே. அமைதியாகவும் பொறுமையாகவும் என்ன நடக்குதுன்றதை தெளிவாக கவனிச்சு பாரு. உனக்கு மன தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ சந்தோஷமாக வாழணுமே செல்லமே. உன் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை நான் காட்ட போகிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்படியும் நீ நம்பிக்கையோடு அமைதியாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த வராகியம்மா நானே உன்னை வழி நடத்துகிறேன். உன்னை ஏமாத்துறவங்களையும் உன்னை மதிக்காதவர்களையும் உன்னை அலட்சியம் செய்பவர்களையும் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வருபவர்களையும் நீ வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்க தயங்காதே. நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது உன் முயற்சியை துச்சமாக நினச்சி இழிவுபடுத்தி விமர்சிப்பவர்களையும் உன் தகுதியை குறைச்சி தராதரம் இல்லாமல் தாழ்த்தி பேசுபவர்களையும் நீ வாழ்க்கையில் விலக்கி வைப்பது தான் சரியாக இருக்கும். எப்போதும் உன் சுயமரியாதையை நீ கைவிட்டாதே. அமைதியை குலைக்கும் உறவுகளையும் உன் வாழ்க்கையில் சேரவிடாதே. உனக்கு தேவையான செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கான நிம்மதியும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நீ புது உயரத்தை நோக்கி போகும்படியும் நான் செய்ய போகிறேன். உன்னை மதிக்கும் உறவுகளையும் உன்னை புரிந்து கொள்ளும் மனிதர்களையும் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன். என்னை நம்பி நீ நிம்மதியாக இருந்தாலே என் அருளால் அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். எல்லாருக்கும் உன்னை பிடிக்கலன்னு யாராவது சொன்னாலும் அதை கேட்டு நீயே உன்னை சந்தேகப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லாருக்கும் எப்போதும் எல்லாருமே பிடிக்கும்படி இருக்க முடியாது. எல்லாருக்கும் பிடிக்கும்படி இருக்கணுன்றதுக்காகவும் இந்த வராகியம்மா உன்னை படைக்கவில்லை. எல்லாருக்கும் பிடிக்கணும்னா அதுக்கு பொம்மையாக தான் இருக்கணுமே தவிர மனுஷனாக இருக்க முடியாது. நான் உன்னை உருவாக்கியதும் எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, நீ உண்மையோடு வாழணுங்கிறதுக்காக தான். சில பேருக்கு உன் அமைதி பிடிக்காது, சில பேருக்கு நீ நேர்மையாக பேசுவது பிடிக்காது, சில பேருக்கு உன் வளர்ச்சி பிடிக்காது, சில பேருக்கு நீ உண்மையை பேசுறது பிடிக்காது. எது எப்படி பிடிக்கலைனாலும் யாருக்கு பிடிக்காததாக இருந்தாலும் அதில் எந்த விதத்திலும் உன்னுடைய தப்போ தவறோ குறையோ எதுவும் இல்லை. அவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்புன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களின் வார்த்தைகள் உன் மதிப்பை குறைக்காது என் செல்லமே. நீ எப்போதும் நீயாக இருக்க பழகு. நீ என்னை மதித்து மரியாதையோட பக்தி செலுத்தும் போது என் அருளால் கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் முயற்சியை தாண்டி நீ படும் கஷ்டத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் தோல்வியோ துன்பமோ வரும்போது அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். என்ன நடந்தாலும் அதை ஏன் விருப்பப்படி தான் உன் வாழ்க்கையில் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றத நீ அமைதியாக ஏற்றுக்கோ என் செல்லமே. சில விஷயங்கள் உனக்கு இழப்பாக தெரிந்தாலும் சில விஷயங்கள் உனக்கு துயரத்தை தந்தாலும் கூட அது உன்னுடைய புது வாழ்க்கையின் தொடக்கமாகவே நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை தொடக்கி வைத்தது நான் தானே. எந்த விதத்திலும் நீ தோற்று போகவோ துவண்டு போகவோ நான் விட்டுற மாட்டேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை விட்டு விலகி போகிறவங்க யாரையும் நீ தேடி போக வேண்டாம்.
அமைதியாக அனைவரையும் விட்டு விலகி உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன்னை வேணாமல் நிராகரிப்பவர்கள் உனக்கு வலியும் வேதனையும் கொடுக்கும் அளவுக்கு நீ சாதாரணமான பிள்ளையாக இருந்துடக்கூடாது என் செல்லமே. தைரியமாக உன்னை விட்டு விலகும் உறவுகளை ஏற்றுக்கொள்ள மனசோட பக்குவப்பட்ட பிள்ளையாக இரு. சரியான காலமும் நேரமும் வரும்போது உனக்கு தகுதியான, உனக்கு பொருத்தமான உறவுகள் மீண்டும் உன்னை நோக்கி தேடி வருவாங்க. கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, குத்தல் பேச்சு பேசி உன் மரியாதையை காயப்படுத்த, உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய உறவுகளை உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் தாங்கும் வலிமையையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பக்குவத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் பாதையை தெளிவுபடுத்தி என் அருளால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய சக்தியாக இந்த வராகியம்மா இருக்கும்போது கண்டிப்பாக உன் விருப்பத்தையும் ஆசையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் கூட நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லம்.